என்ன படித்தா உடனே வேலை கிடைக்கும்? நான் டாக்டர் சரஸ்வதி, ஸ்கில்ரா டெக்னாலஜிஸ். நம்ம இன்னைக்கு ஒரு கோர்ஸ் படித்தா உடனே வேலை கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான கோர்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். இது எந்த டொமைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர், அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மருத்துவத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு ஜாப், அதாவது ஒரு வேலை வாய்ப்பு. இது நம்ம ஒரு கோர்ஸ் பண்ணால் இம்மீடியட்டாக அந்த வேலை வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இது மருத்துவத்துறை அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வரக்கூடியது டாக்டர், நர்ஸ், அதாவது மருத்துவர்கள், செவிலியர்கள், ஃபார்மசிஸ்ட், இவங்க தான் நமக்கு ஜென்ரலாக ஞாபகம் வருவாங்க. ஆனால் இதை தவிர்த்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது நிறைய ஹெல்த் கேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த ஃபீல்டில் இருக்குது. அது என்னென்ன அப்படின்றத தான் நம்ம தொடர்ந்து இனி வரப்போகிற வீடியோஸில் பார்க்க போகிறோம். அதில் ஒரு வேலைவாய்ப்பு தான் மெடிக்கல் கோடிங் அண்ட் மெடிக்கல் பில்லிங். இந்த மெடிக்கல் கோடிங் அண்ட் மெடிக்கல் பில்லிங் இப்போ பரவலாக இந்தியா ஃபுல்லாக நிறைய ஃபேமஸ் ஆகிக்கிட்டே வருது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் சில பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இந்த மெடிக்கல் கோடிங் அண்ட் பில்லிங்னா என்ன அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் நிறைய எப்படி வேலை வாய்ப்பு கிடைக்கும், எவ்வளோ சேலரியில் வேலை கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் வேலைக்கு ஆள் எடுப்பாங்க, ஸோ எந்த மாதிரியான ஸ்டெபிலிட்டி இருக்கும் இந்த வேலையில், இதெல்லாம் நம்ம இனி வரும் வீடியோஸில் கண்டிப்பாக பார்க்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம கோடிங்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த மெடிக்கல் கோடிங் அதாவது பொதுவாக யூஎஸ் ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்டது, அதாவது அமெரிக்கன் ஹெல்த் கேர் சம்மந்தப்பட்டது. இந்த அமெரிக்கன் ஹெல்த் கேர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சிஸ்டமைஸ்டு விஷயம் வச்சுருக்காங்க, ஒரு சிஸ்டம் ப்ராப்பராக ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே இன்சூரன்ஸ் மேண்டேட்ரி, அது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அவங்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம், அவங்கள என்ன மெடிசன்ஸ் கொடுக்குறோம், ப்ரீவியஸாக அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது, அடுத்து என்ன ஃபாலோ அப், அவங்க எப்போ வரணும், அதை எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவாக ஒரு சாஃப்ட்வேரில் லோட் பண்ணி வைப்பாங்க. அதுக்கு பேர் EHR அப்படின்னு சொல்லுவோம், எலக்ட்ரானிக் ஹெல்த் கேர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், எலக்ட்ரானிக் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த EHRல லோட் பண்ணி வைப்பாங்க. ஸோ இதை லோட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மெடிக்கல் கோடரோட வேலை என்ன அப்படின்னா, அதுலேருந்து டேட்டாஸை எடுத்து, அதாவது பேஷண்ட் டேட்டாஸ், பேஷண்ட்டோட டாக்குமெண்டேஷன்ஸை இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சுருக்குவாங்க. நம்ம எப்படி ஷார்ட் ஹேண்ட் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, அது மாதிரி, அதாவது அந்த காலத்தில் பெரிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஹேண்டில் ரொம்ப சுருக்கி கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ மெடிக்கல் கோடிங் என்ன பண்ணுவாங்கன்னா, பெரிய பெரிய மெடிக்கல் டாக்குமெண்ட்ஸை சுருக்கி சின்னதாக ஒரு 4 கோடுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு லெட்டர் அப்புறம் 2-3 நம்பர்ஸ் சேர்த்து, அதாவது 3 டிஜிட்லேருந்து 7 டிஜிட் வரைக்கும் இருக்கக்கூடிய கோடாக மாற்றுவாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் டியூபர் கிளாஸஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதை இவ்வளோ பெருசுக்கு எழுதாமல் 3 லெட்டரில் முடிச்சிருவாங்க. ஸோ அதுதான் ஃபார் எக்ஸாம்பிள் J30 R19 அந்த மாதிரி சிம்பிளாக 3 கோடில் முடிச்சிருவாங்க. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேலையை மிச்சப்படுத்தும். அவ்வளோ பெரிய டாக்குமெண்ட்டை படிக்காமல் 3 கோடை படித்தோன்னா, ஓ இந்த ப்ராப்ளம், இதுக்காக இவ்வளோ மெடிகேஷன்ஸ் எடுத்திருக்காங்க, ஸோ 2 கோடில் ஃபுல் டாக்குமெண்ட் முடிஞ்சிடும். இது எதுக்கு யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெடிக்கல் பில்லிங்க்கு. அதாவது ஒரு டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக படித்து பார்த்து அதுக்கப்புறம் இவங்களுக்கு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுலேருந்து நம்ம ஒரு பில்லை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு பதிலாக 3 கோடை பார்த்து மொத்தம் ஒரு கோடுக்கு இவ்வளோ டாலர் வேல்யூ அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் J30னா அதுக்கு $50 வேல்யூ அப்படின்னா, J30 பார்த்தோன்னா ஒரு பில்லர் என்ன பண்ணுவார், $50 அப்படின்னு போட்டுருவார். ஸோ அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், பில்லிங் வேலை ஈஸி ஆகிடும். ஸோ இதுக்காக மெடிக்கல் கோடர் அண்ட் மெடிக்கல் பில்லர் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் அமெரிக்கன் ஹெல்த் கேரில். நமக்கு எப்போ வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்கோ அப்போ வரைக்கும் இந்த வேலை இருந்துகிட்டே இருக்கும். இன்சூரன்ஸ்ன்றது அமெரிக்காவில் மேண்டேட்ரி, அங்கே கவர்மெண்ட்டே இன்சூரன்ஸ்லாம் ரன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான மெடிக்கல் கோடிங் அண்ட் மெடிக்கல் பில்லிங் இப்போ பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக பயங்கர டிமாண்டில் போய்கிட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கிற நிறைய கம்பெனிஸ் மெடிக்கல் கோடர் ரெக்ரூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்மளோட சேனலை கண்டினியூஸாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டினியூஸாக மெடிக்கல் கோடிங் ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸையும் நான் தொடர்ந்து இனிமேல் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்க போகிறேன்.